திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தனுசு ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட, பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரம் பெற்று உங்களுக்கு இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கடனோ நோயோ, நோய்க்கு செலவு பண்றதோ, மருத்துவ செலவுகளோ மீண்டும் 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 ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒரு மன நிம்மதியோ, ஒரு சுகமே இல்லைங்க, உடம்பு மனசே நிம்மதியே இல்லைங்க, வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எங்க போனாலும் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் இப்படியே தான் இருக்குமா, ஏழரை சனி முடிந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இருப்பினும் 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன் யாருன்னா 8குடையவர். அப்போ ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் பெறும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ, கொஞ்சம் ஏதாவது ஒரு பண இழப்புகளோ, தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளோ இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன், அது மட்டும் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யாருன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து 3ஆம் இடத்துல பிரவேசம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவா 3குடையவர் 3ல இருந்தா கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல பண வரவு ஏதாவது ஒரு வழியில வந்துடும், பணத்துக்காக கடுமையா முயற்சி செய்வாங்க. அதுவும் ஒரு முறைக்கு பல முறை செய்தாதான் அது வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த சனி பகவானுடைய அமைப்பு. 2, 3குடையவர். அப்ப அவரோட சேர்ந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதி சேரும் பொழுது நிறைய இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவுக்குண்டான சேர்க்கை. அப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியோட சேர்க்கை அப்படிங்கிறது, இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கடனும் வரும், விரயங்களும் உண்டு, லாபமும் வரும், செலவுகளும் உண்டு. அதிக லாபத்தையும் கொடுக்கும், அதற்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது தேவைகளையோ பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 6ஆம் அதிபதி 3ல் இருந்தால் உங்களுக்கு வேலைக்காக ஏதாவது முயற்சி செய்றீங்க, வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்றதுக்காக ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதை கடின உழைப்போட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சனி கூடுறதுனா சனிதான் கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடினமான பண வரவுகள் வரும். சனி சுக்கிரன் சேர்க்கை பண வரவுக்கு உண்டான சேர்க்கை. நிறைய சேர்க்கைகள் இருக்குது. இதுல வந்து இயற்கையாகவே வந்து பண வரவு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறது சனி சுக்கிரன். அது உங்களுக்கு சேர்ந்திருக்குது. அது அவர் சுக்கிரன் வந்து லாபஸ்தானாதிபதியாக சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப இதையே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுங்க. அதனால கொஞ்சம் உடம்பு தளர்வுகள் ஏற்படும், கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் வேதனைகளாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த பணவரவை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்ரமாகிறார், நீசம் பெற்று வக்ரமாகிறார். அப்போ குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, ஒரு விரயங்களோ, அல்ல குழந்தைகளோட சேர்ந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அப்படிங்கிறது உண்டு. பெருசா நம்ம உள்ள வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் எல்லா கிரகங்களும் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசா நீங்க அதை யோசிக்க வேண்டியதே இல்லை. கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு சக்சஸா இருக்கும். செவ்வாய் வந்து அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7க்கு வந்துடுறாரு 21ஆம் தேதிக்கு மேல. அப்ப 5குடையவர் 7க்கு போயாரு. ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருமே தவிர 21ஆம் தேதிக்கு மேல 5, 7 தொடர்புகள் எல்லாமே பண வரவு, திருமண வரன், குழந்தைகள்னால பெருமை அடையக்கூடியது, வீட்டுல குழந்தை ஏதாவது மழலை சத்தங்கள் கேட்பது, திடீர் அதிர்ஷ்டங்கள், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், எதிர்பார்த்த திருமண வரன் அமையிறது, நீங்க எந்த இடத்துல எதிர்பார்க்கிறீங்களோ அதோட நல்ல வரனா அமையிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண வரன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது 21ஆம் தேதிக்கு மேல. அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்க 21ஆம் தேதிக்கு மேலதான் வச்சுக்கணும். 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என்ன இருக்குதோ அது வந்து கடினமான உழைப்பை போட்டு அதில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, அதுல வந்து எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு 21ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய பிளானிங், உங்களுடைய சுற்றுலா, குடும்ப தேவைகள் இதெல்லாமே வந்து 21ஆம் தேதிக்கு மேல நீங்க வைத்துக் கொள்ளும் பொழுது அது சக்சஸா இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதியான சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறார். அப்போ எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு 14ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பாருங்க,
14ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 2வது வீட்டுக்கு போறப்போ பண வரவு, பூர்வீக சொத்துல ஏதாவது பண வரவு வர்றது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான நோக்கங்கள், அதுல நல்ல பெயர் புகழ் எடுப்பது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா புதன் உங்களுக்கு சூரியன் 14ஆம் தேதிக்கு மேல போனதுக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா புதனும் கூட சேர்ந்து இருக்கார். புதன் யாருன்னா உங்க ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. அப்ப 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு இதே இடத்துல 24ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது திருமண வரன், தொழில் வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், தொழில இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொருட்கள் போட்டு அதிகப்படுத்துறது, விரிவுபடுத்துறது, தொழில ஒரு பிரபலம் ஆகிறது, இது எல்லாமே அந்த 20 நாட்கள்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பகுதி ஒரு 50% உடல் உழைப்பு, அதே போல மருத்துவ செலவுகள், நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு 50% தொழில் வளர்ச்சி, வருமானம், இதெல்லாமே ஒரு 15ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கடின உழைப்பை போடுங்க, போட்ட உழைப்புக்குண்டான ஊதியமும் பாராட்டும் நிச்சயமாக 20ஆம் தேதிக்கு மேல வரும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.